நத்தை. ஸோ நத்தை கறி அப்படிங்கிறது வந்து நமக்கு சிலருக்கு வந்து கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும், சிலருக்கு மற்றவர்கள் சாப்பிடுவாங்கங்கிறது தெரியும். ஆனால் அதை சாப்பிடுவது வந்து ஒரு தரமற்ற ஒரு செயல், கீழ்த்தரமான ஒரு உணவு அப்படிங்கிற ஒரு தவறான மைண்ட் செட் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா, சிலர் அதை சாப்பிட்ருப்பாங்க, சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பயன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா. ஸோ நத்தை அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நத்தைங்கிறது யாருக்கு ரொம்ப ஒரு சிறப்பான உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கான ஒரு சிறப்பான உணவு. இது தாது விருத்தியை வந்து ஏற்படுத்தும். ஆனால் ஆக்சுவலாக தாது விருத்தி அப்படின்னா இது ஆண்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க. பெண்களுக்கும் இந்த நத்தைக்கறி வந்து பார்த்திங்கன்னா நன்மை பயக்கும். ஸோ நத்தைக்கறி அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல சத்துக்களை விட இந்த நத்தைக்கறியிலேருந்து வந்து நமக்கு நன்றாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமது வயல் பகுதிகளில் அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னெயில்னு சொல்லுவாங்க, தெளிந்த நீர் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய நத்தை வந்து சிறப்பு வாய்ந்ததுமான தாதுக்கள் வந்து இருக்குது. ஸோ இதில் கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இரும்பு சத்து போன்றவையெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம ஆரோக்கியமாக செயல்படுவதற்கு தேவையான தாது சத்துக்கள். இது இல்லாமல் சில வைட்டமின்கள் வந்து இருக்குது. குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் ஏ, வைட்டமின் கே போன்றவையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண் பார்வைக்கு வந்து நல்லது. ஸோ ரத்தம் உறையாமல் இருக்க, ரத்த ஓட்டம் சீராக